ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் ஒவ்வொரு பலகாரமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு 2 கப்பு. இந்த கப்பால் 2 கப்பு எடுத்திருக்கேன். உளுந்து பொன்னிறமாக வறுத்துட்டு மிதமான சூட்டில் வறுக்கணும். வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி இங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். தேவைக்கு உப்பு எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன், எண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். முறுக்குக்கு இது மாதிரி அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வசதியாக நல்லா மாவு நல்லா பிசையலாம். இப்போ உப்பு போட்டுக்கிறோம், பெருங்காயம் தூள் போட்டுக்கிறோம், எள் 1/2 ஸ்பூன் போட்டோம், 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறோம், உளுந்த மாவு 1/2 கப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வேணும்னா இதை விட டபுளாக எடுத்துக்கோங்க பொருளை. நான் பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைகிறேன். வெது வெதுப்பாக தண்ணி கூட ஊற்றி பிசையலாம். ஆனால் முறுக்கு கொஞ்சம் சவுந்துருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொதிக்க வச்சா தான் அது சவுந்துரும். மிதமான சூட்டில் அப்படி அதை ஊற்றி பிசைஞ்சோம்னா முறுக்கு சவராது, நல்லா வெள்ளையவே கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவை. உப்பு எங்கேயோ அங்கங்கே இருந்தாக்கா எண்ணெயில் முறுக்கு போடும் போது வெடிக்கும். அதனால் நல்லா மாவை பிசைஞ்சிக்கங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்த்தியாகவும் பிசையக்கூடாது, முறுக்கு எண்ணெய் குடிக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கனாவே போதும். ஒரு 5 நிமிஷம் மாவு ஊறட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்னும் ஒரு தடவை நல்லா போட்டு பிசைஞ்சிக்குங்க. ஒரு பிளேட் எடுத்து கவுத்து போட்டுக்கிட்டு ஒரு ஜார்னி கண்டியில் எண்ணெய் இந்த மாதிரி பூசிக்குங்க. இப்போ இந்த தட்டு மேலே இப்படி வச்சுக்கோங்க. முறுக்குச்சில் எந்த அளவுக்கு மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப மாவு ஃபுல்லாக வைக்கக்கூடாது, மாவு பிதுங்கிட்டு வந்துடும் மேலே வச்சு வைக்கும்போது. பாருங்கள், சின்ன முறுக்கா அழகாக வந்திருக்கு. தட்டில் புழிஞ்சி எண்ணெயில் போடாதீங்க. முறுக்கு ஒரு நேரம் போல் இருக்காது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போங்க பாருங்கள், இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டிலேயே நீங்கள் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். பயம் இல்லாமல் இருக்கும் நமக்கு. தூரமாகவே நின்று ஜல்லிக்கரண்டியில் நம்ம இது மாதிரி போட்டு எடுக்கலாம். தட்டில் போட்டிங்கன்னா ஒரு நேரம் போல் இருக்காது. எண்ணெய் வழுக்கிட்டு அப்படியே தட்டு எண்ணெயில் விழுந்துருச்சுன்னா மேலே தெரிச்சிடும். அதனால் நீங்கள் ஜல்லிக்கரண்டிலே இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு போட்டு எடுங்க. நல்லா பாருங்கள், சடசடப்பு அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துங்க. அவ்வளோதான், எல்லா மாவுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா ஒரு 15 முறுக்கு கரெக்டாக வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். முறுக்கு எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. வேலைக்கு போகிறவங்க சட்டுன்னு செய்யலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.